ரம்ஜான் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு சூரிய அஸ்தமனம் வரைக்கும் ஒருத்தங்கனால எப்படி சாப்பிடாம இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ரம்ஜான்கிறது இயற்கை திருவிழா மட்டும் இல்லை, ஒரு புனித மாதம். இந்த மாதத்துல தான் நபிகள் நாயகம் அவர்களுக்கு இஸ்லாம் புனித நூலான குரான் அருளப்பட்டதுன்னு நம்பப்படுது. இந்த மாசத்துல இஸ்லாமியர்கள் தண்ணி குடிக்காம, எச்சில் முழுங்காம, சாப்பிடாம இருக்கிறது மட்டும்தான் நிறைய பேத்துக்கு தெரியும். ஆனா டெய்லி 5 வேளை தொழுது, பொய் பேசாம, கோவப்படாம, கெட்ட வார்த்தை பேசாம, வீண் சண்டைக்கெல்லாம் போகாம, கெட்ட எண்ணங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்தா அதை எல்லாத்தையும் தவிர்த்துட்டு முழுக்க முழுக்க ரம்ஜான் மாதம் ஃபுல்லாவே குரான் படிக்கிறது, கேட்கறது, அதற்கான அர்த்தங்கள் தெரிஞ்சுக்கிறது, இறைவனை பத்தி நினைப்பாவே இருப்பாங்க. 30 நாள் நோன்புக்கு அப்புறம் பள்ளிவாசல் தொழுகையை முடிச்சுட்டு உற்றார் உறவினர்களோட இனிப்பு உணவு வகைகள் எல்லாம் பரிமாறிக்கிட்டு தனது மொத்த வருமானத்துல ஒரு பகுதியை வறுமையால் வாழ்ற மக்களுக்கு ஜகா கொடுத்து ரம்ஜான் திருநாளை இயற்கை திருநாளா கொண்டாடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்ல சொல்லுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். அப்படியே நம்ம டிவிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.